வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். மத்திய பட்ஜெட்டில் மாநிலங்கள் விதிக்கும் உயர் முத்திரை தீர்வையை குறைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் அறிவித்துள்ளதை ஸ்டாலின் விமர்சித்தார். தமிழகத்தின் மீதான மத்திய அரசின் பாரபட்சமான அணுகுமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நிதி ஆயோக் கூட்டத்தை ஸ்டாலின் புறக்கணித்ததை தொடர்ந்து இந்த விமர்சனம் எழுந்துள்ளது. மத்திய பட்ஜெட் தமிழகத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டையும் பழிவாங்கும் வகையில் இருப்பதாக ஸ்டாலின் தெரிவித்தார். கூட்டத்தை புறக்கணித்தற்கான காரணங்களை விளக்கும் வீடியோவில் மாநிலங்களுடன் கலந்தாலோசிக்காமல் மத்திய அரசு முடிவெடுப்பது குறித்து ஸ்டாலின் கவலை தெரிவித்தார். குறிப்பாக தமிழகத்திற்கு அளிக்கப்பட்ட 20,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்கப்படாத நிலையில் மாநிலங்களின் வரி விதிப்பு முறையை மாற்றியமைக்க மத்திய அரசுக்கு உள்ள அதிகாரம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் மாநிலங்கள், குறிப்பாக பெண்கள் வாங்கும் சொத்துக்களுக்கான முத்திரை கட்டணத்தை குறைக்க வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் ஒரு பரிந்துரையாக முன்வைக்கப்பட்ட போது அமைச்சர் பின்னர் நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த சீர்திருத்தம் கட்டாயமாக்கப்படலாம் என்று சுட்டிக்காட்டினார். இது ஸ்டாலின் போன்ற மாநில தலைவர்களிடையே கவலையை எழுப்பியது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு பல சட்ட பரிவர்த்தனைகளுக்கான முத்திரை கட்டணத்தை தமிழகம் சமீபத்தில் உயர்த்தியதையும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். பேரிடர் நிவாரணம் மற்றும் 2ஆம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதி குறித்த அரசின் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதால் மத்திய அரசு ஏற்கனவே உறுதியளித்த போதிலும் அவர் ஏமாற்றம் தெரிவித்தார். மேலும் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதில் தாமதம், பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீடு போன்ற தமிழகத்தை பாதிக்கும் பிற பிரச்சினைகளை மத்திய அரசு கையாள்வதையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு சாதகமாக இருப்பதாகவும் ஸ்டாலின் விமர்சித்தார். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் கல்வி நிதியை நிறுத்தி வைப்பது குறித்தும் அவர் கவலையை எழுப்பினார். தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் நிதி வெளியீட்டை இணைப்பதில் மையம் பிடிவாதமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.